பெரம்பூரில் போதிய நிலம் இருப்பதால் இங்கு ரூபாய் 360 கோடியில் 4வது புதிய முனையம் அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரித்து அனுப்பப்பட்டது. ரயில் நிலையத்தில் கூடுதல் வசதிகளுக்கான அமைவிடங்கள், பார்சல் அலுவலகங்கள், வாகன நிறுத்த வசதி, வணிக வளாக பகுதிகள், சுற்றுச்சுவர்கள், மேம்படுத்தப்படும் நுழைவாயில்கள் உள்ளிட்ட விவரங்கள் இணைத்து அனுப்பப்பட்டது. தற்போது இந்த அறிக்கைக்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. பெரம்பூரை ரயில் முனையமாக மாற்ற வேண்டும் என்றால் பெரம்பூர் முதல் அம்பத்தூர் இடையே 6.4 கிலோமீட்டர் தூரத்திற்கு 5வது மற்றும் 6வது புதிய ரயில் பாதைகள் அமைக்க வேண்டும். எனவே அதற்கு தெற்கு ரயில்வே பரிந்துரை செய்த நிலையில் ரூபாய் 182 கோடியில் 5வது மற்றும் 6வது புதிய ரயில் பாதைகள் அமைக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னைக்கு வரும் பயணிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. தமிழ்நாட்டிற்குள் உள்ள மாவட்டங்களில் இருந்து மட்டுமின்றி வட மாநிலத்தோர் வருகை நாளுக்கு நாள் அதிகமாக உள்ளது. ஆனால் பயணிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ரயில்களை இயக்க முடியாத நிலையில் தெற்கு ரயில்வே இருக்கிறது. ஏனெனில் பெரும்பாலான வட மாவட்டங்களுக்கும் வட மாநிலங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் சென்னை சென்ட்ரலில் இருந்துதான் ரயில்கள் இயக்கப்படுகிறது. எழும்பூருக்கு அடுத்தபடியாக தாம்பரத்தில் உள்ளது போல் முனையம் சென்ட்ரல் வழித்தடத்தில் இல்லை. எனினும் பயணிகளின் வசதிக்காக